ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ஏன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாமலே இருக்குது. இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கும் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னா என்ன, இந்த டாபிக் எல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்கம் டேக்ஸ், நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம ஏன்டா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி சில அரபு கண்ட்ரீஸ்லலாம் இன்கம் டேக்ஸே இல்லை, நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இன்கம் டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, அரபு நாடு போல வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் அதிகமாக இருக்கும். அதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்பவே அதிகம். அதனால அவங்களுக்கு தனியாக மக்கள்கிட்ட இருந்து வருமான வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்லை. ஆனா இந்தியா போன்ற வளர்ந்து வர நாடுகள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால அரசுக்கு வரக்கூடிய வருமானம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு போதுமானதா இல்லை. அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தும் வருமான வரி அப்படின்னு வசூல் பண்றாங்க. ஸோ இந்த வருமான வரிலாம் கொடுக்கறதுனால தான் நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, காலேஜஸ் கட்டுறது, டிரான்ஸ்போர்ட்ல இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் டெவலப் பண்றதுக்கு நம்ம கட்டுற வருமான வரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க வருமான வரி கட்டுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க வருமான வரி கட்டுறதுக்கு பெருமை தான் படணும். ஏன்னா உங்க நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க. ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு மனிதனும் வருமான வரி கட்டணும். என்னடா ரொம்ப முட்டு கொடுக்குறேனேன்னு பார்க்காதீங்க, இதுதான் ஃபேக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம கட்டுற வருமான வரி எல்லாமே கரெக்டான திட்டங்களுக்கு தான் போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வருமான வரி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெண்டுமே டேக்ஸ் கால்குலேஷன் பண்ற மெத்தட்ஸ் தான். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ல டேக்ஸ் ரேட் ஹையரா இருக்கும். ஆனா அதுல டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன் இருக்கும். அது மூலியமா உங்களுக்கு பிடிக்கிற டேக்ஸை நீங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். ஆனா நியூ டேக்ஸ் ரெஜிம்ல அது மாதிரி எக்ஸம்ஷன் அண்ட் டிடக்ஷன் எதுவுமே இருக்காது. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இருக்கிற டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன் பத்தி நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸு. இதில் இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஆப்ஷனல் ரெஜிமேவா மாற்றிட்டாங்க. எல்லாரையும் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு புஷ் பண்ணுறாங்க. அப்கமிங் இயர்ஸில் நியூ டேக்ஸ் ரெஜிமே டிஃபால்ட்டாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிமே செலக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல நீங்க 2.5 lakhs வரையும் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே நியூ டேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4 lakhs வரையும் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டேக்ஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா 30%. உங்களோட சேலரி 10 lakhsக்கு மேலே இருந்தது அப்படின்னா 30% ஆஃப் டேக்ஸ் போடுவாங்க. இதுவே நியூ டேக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா உங்க சேலரி 24 lakhsக்கு மேலே இருந்தால் தான் 30% ஆஃப் த டேக்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ரிபேட் தராங்க. 12,500 வரையும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல நம்ம ரிபேட் வாங்கலாம். இதுவே நியூ டேக்ஸ் ரெஜிம்ல 60,000 வரையும் நம்ம ரிபேட் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல 50,000, நியூ டேக்ஸ் ரெஜிம்ல 75,000 வரையும் தராங்க. அதே மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல நீங்க 5 lakhs வரையும் டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இதுவே நியூ டேக்ஸ் ரெஜிம்ல 12 lakhs வரையுமே நீங்க டேக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் மேஜரா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்க்கும் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நியூ டேக்ஸ் ரெஜிம்ல எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 to 8 lakhs வரையும் 5% ஆஃப் த இன்கம் டேக்ஸ், 8 to 12 lakhsக்கு 10%, 12 to 16 lakhsக்கு 15%, 16 to 20 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 20%, 20 to 24க்கு 25%, above 24 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த டேக்ஸ் பிடிப்பாங்க. இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 2.5 lakhsக்கு எந்த பர்சன்டேஜுமே இல்லை. 2.5 lakhs to 5 lakhsக்கு 5%, அண்ட் 5 lakhs to 10 lakhsக்கு 20%, above 10 lakhsக்கு பார்த்தீங்கன்னா 30%. இதுதான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமோட கால்குலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிபேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல,
அது என்னன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமில் 12,500 வரையும் நம்மளுக்கு வந்து ரிபேட் தருவாங்க. நியூ டாக்ஸ் ரெஜிமில் 60,000 வரையும் நம்மளுக்கு ரிபேட் தருவாங்க. இப்போ நம்ம டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது தான் வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர். இதில் வந்து நம்மளோட சேலரியை வந்து போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே டேக்ஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கும் வந்துடும், நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கும் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு 10 lakhs சேலரி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து 9,50,000. ஏன் அப்படின்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 50,000 வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. அதனால் அதில் 50,000 வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இதுவே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் 9.25 lakhs இருக்கும். ஏன்னா இதில் வந்து 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் டேக்ஸ் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,02,500 rupees. நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா 32,500 rupees டேக்ஸ். இதில் வந்து டேக்ஸ் ரிபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ரிபேட் வந்து எதுவுமே இல்லை. இதுவே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா 32,500 உங்களுக்கு வந்து ரிபேட் ஆகிடும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் 12 lakhs வரையுமே உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4,100 rupees. இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக பேயபிள் டேக்ஸ் வந்து 1,06,600 வரும். நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே இருக்காது. இந்த 1,02,500 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2,50,000க்கு வந்து நம்மளுக்கு எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது, அதனால 0. இதுவே வந்து 2 lakhs to 5 lakhsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%. 5% வந்து இந்த 2,50,000க்கு 5% வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,500 வரும். அதுக்கப்புறம் 5 to 10 lakhsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20%. இதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதி 4,50,000 வந்து டேக்ஸபிளாக இருக்குது. அதுக்கு வந்து 20% போட்டோம் அப்படின்னா அது வந்து 90,000 வருது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து 1,02,500 அப்படிங்கிறது வந்து வந்துடும். இதுவே வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு 12 lakhs வரையும் டேக்ஸ் ரிபேட் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமில் எதுவுமே வந்து இருக்காது. இப்போது நான் முன்னாடி சொன்னேன்ல டிடக்ஷன் அண்ட் எக்ஸம்ஷன்லாம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்குது அப்படின்னு, அதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் டேக்ஸ் எவ்வளோ வருதுன்னு. இங்கே வந்து நம்ம இன்கம் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணணும். இன்கம் ஃப்ரம் சேலரி வந்து ஆட் பண்ணியாச்சு. ரெண்டல் இன்கம் ஏதாவது இருந்தாலும் அது வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட்டுடலாம் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் டீட்டெயில். எக்ஸம்ஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ, ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹெச்ஆர்ஏ அப்படின்னா ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், எல்டிஏ அப்படின்னா லீவ் ட்ராவல் அலவன்ஸ். நீங்கள் இப்போ ஹவுஸ் ரெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே எக்ஸம்ஷனில் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்ஏ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 lakhs போடுறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு டிடக்ஷன்ஸும் வந்து அப்ளிகபிள். இங்கே என்ன அப்படின்னா ஏடிசி இருக்குது. ஏடிசி அப்படின்னா இப்போ நீங்கள் கட்டுற பிஎஃப், ஏதாவது இன்சூரன்ஸு அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் 1.5 lakhs வரையும் இங்கே வந்து நீங்கள் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1,50,000 வந்து நான் அதில் டிடக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், அதுக்கான அமௌண்ட்டையும் நான் இங்கே வந்து போடுறேன், ஒரு 50,000 போடுறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொனேஷன் டு சேரிட்டி. நீங்கள் ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு வந்து டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் ஹோம் லோன். நீங்கள் வந்து சொந்த வீடு வந்து வேறு ஊரில் வாங்கிட்டு நீங்கள் வேலைக்காக ரெண்டலில் இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடு மேலே லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து நீங்கள் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் 2 lakhs வரையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 2 lakhs போடுறேன். இப்போது இங்கே பாருங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,50,000 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த 10 lakhsலேருந்து நான் போட்டிருக்கிற எக்ஸப்ஷன் அண்ட் டிடக்ஷன் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகி டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,50,000 வந்து வந்துடும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 5 lakhs வரையும் உங்களுக்கு வந்து டேக்ஸுக்கு வந்து ரிபேட் இருக்குது. அதனால் கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000. ஆனால் 5,000மே வந்து உங்களுக்கு ரிபேட்டாக கிடச்சிரும். உங்களுக்கு வந்து பேயபிள் டேக்ஸ் வந்து 0 ஆகிடும். இதுதான் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமோட கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேலரி வந்து நான் 15 lakh வந்து போடுறேன். நான் இங்கே 15 lakhs போட்டதும் இங்கே நீங்கள் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் வந்து இந்த டிடக்ஷன்லாம் போக
8,50,000 வந்திருக்கு. நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தவிர வேறு எதுவுமே இல்லாததுனால எனக்கு 14,25,000 வந்திருக்கு. இப்போ இது வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 93,750 ரூபீஸ் வந்து டேக்ஸ் வரும். ஸோ இது வந்து 12 lakhsக்கு மேலே போயிட்டதுனால எனக்கு டேக்ஸ் ரிபேட் வந்து எதுலையுமே நியூ டேக்ஸ் ரெஜிமில் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கால்குலேட்டட் டேக்ஸ் ஆஃப்டர் ரிபேட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கப்புறம் கால்குலேட்டட் டேக்ஸ் மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 93,750 ரூபீஸ் 93,750 ரூபீஸ் வருது நியூ டேக்ஸ் ரெஜிமில். அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 85,800 ரூபீஸ், நியூ டேக்ஸ் ரெஜிமில் 97,500 ரூபீஸ் வந்து டேக்ஸ் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து பெட்டராக தெரியலாம். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸம்ஷன் அண்ட் டிடக்ஷன் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன டேக்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ இருக்குது, லீவ் ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, ஆனால் மற்றது எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பேசிக் டிடக்ஷன் வந்து நீங்கள் வாங்கிடலாம். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்கள் போடலை, அது வந்து 0 ரூபீஸ். ஹெச்ஆர்ஏ வந்து வச்சுருக்கீங்க, ஓகே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிடக்ஷன் வந்து பிஎஃப் அண்ட் இன்சூரன்ஸ் அதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எதுவும் ஹவுஸ் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் பே பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. இப்போ வந்து 0ன்னு போட்டுடுறேன். இப்போ 0ன்னு போட்டோடனே இங்கே கால்குலேட்டட் டேக்ஸை வந்து பாருங்கள், 85,000லேருந்து 1,48,000 வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் நியூ டேக்ஸ் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமோட கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரி எக்ஸம்ஷனும் டிடக்ஷனும் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ மார்ஜின் ரிலீஃப் பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சேலரி வந்து 12,75,000 வந்து போட்டிருக்கேன். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் படி உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக டேக்ஸபிள் இன்கம் வந்து 12 lakhs இருக்கும். 12 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து டேக்ஸ் ரிபேட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், இப்போ என்னோட சேலரி வந்து 12,76,000 இருக்குது. இப்போ 1000 ரூபீஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கம் 12,01,000 ரூபீஸாக மாறிடும். அதே மாதிரி கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,150 ரூபீஸ். அப்போ 1000 ரூபா சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் 60,000 வந்து டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிறத டவுட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். ஆனால் அதுக்கு தான் வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து அந்த 12 lakhs மார்ஜினில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த 12 lakhsக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் போகுதோ அதை மட்டும் தான் நீங்கள் டேக்ஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 12 lakhsல 1000 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ இங்கே 1000 ரூபீஸ் தான் வந்து உங்களுக்கு டேக்ஸாக வரும். இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த கால்குலேட்டட் டேக்ஸும் இந்த மார்ஜினல் ரிலீஃபும் ஒரு இடத்துல மீட் ஆகும்ல, அது வரைக்கும் இந்த மெத்தடில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேலரியை 13,40,000 வந்து போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேக்ஸபிள் இன்கம் 12,65,000. ஆனால் கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69,750 ரூபீஸ் இருக்குது. இது வந்து இந்த மார்ஜினல் ரிலீஃபை விட அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப அந்த மார்ஜினல் ரிலீஃப் வந்து 65,000 தான் நம்ம டேக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதுவே வந்து என்னோட சேலரி 13,50,000 வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேக்ஸபிள் இன்கம் 12,75,000 போயிடுது. அதில் வந்து கால்குலேட்டட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71,000 வந்துடுது. ஆனால் இங்கே வந்து நம்ம மார்ஜினல் ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது. ஸோ 75,000 வந்து இந்த கால்குலேட்டட் டேக்ஸை விட அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கால்குலேட்டட் டேக்ஸ் என்னவோ அதை தான் வந்து நம்ம டேக்ஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மார்ஜினல் ரிலீஃபோட எக்ஸ்பிளனேஷன். மார்ஜினல் ரிலீஃப் பற்றி புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறது, மார்ஜினல் ரிலீஃப்னா என்ன, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நான் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸல் ஃபைலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான டேக்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் ஃபைலை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுற டேக்ஸ் வந்து 100% வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போய் தான் நீங்கள் உங்கள் இன்கம் டேக்ஸை வந்து செக் பண்ணணும். அதில் வந்து ஏதாவது வேரி ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கிறிஸ்டெக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.